வணக்கம். இந்த டுடோரியலில் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஸ்க்ரீன் கேஸ்டிங் செஞ்சு நம்ம கம்ப்யூட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ரூட் ஆக்சஸ் எதுவுமே தேவையில்லை, இன்டர்நெட் எந்த கனெக்ஷனும் தேவையில்லை. உங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலிமா உங்கள் ஃபோனை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன் கேஸ்டிங் செய்ய முடியும். இதுக்கு தேவையானது இந்த 3 சாஃப்ட்வேர் தான். இந்த 3 சாஃப்ட்வேரை இந்த லிங்க்லேருந்து நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாவாவை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் இந்த லிங்க் மூலயமா போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இந்த சாஃப்ட்வேர், இதையும் நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து Droid@Screen இந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3த்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால டைரெக்டாக டவுன்லோட் பண்ண இடத்துக்கு நான் போகிறேன். பாருங்கள், ஏற்கனவே டவுன்லோட் ஆகிருக்கு. ஏடிபி உங்களுக்கு இப்படி ரேர் ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா, அதுக்கப்புறம் Droid@Screen, இது 3ம் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜாவாவை இன்ஸ்டால் செய்ய போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜாவா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த பேஜை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிறகு இந்த adb.rarன்றத நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பேட்ச் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டில் @android அப்படின்ற இந்த பாஸ்வேர்ட் கொடுக்கணும். @ போட்டுட்டு Android அப்படின்ற வேர்டை ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிங்கன்னா அதான் பாஸ்வேர்டு. அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இதுமாரி நம்மளுக்கு ஃபோல்டராக கிடைக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா adb.exe அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் என் ஃபோனை வந்து யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபோனில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செட்டிங்ஸுக்கு போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அதில் போயிட்டிங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த Droid@Screen அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த ஏடிபி அப்படின்ற லிங்க்குள்ளே போங்க. ஏடிபி அப்படின்ற லிங்க்குள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட்டபிள் பேட்ச் அதில் போயிட்டு நீங்கள் இந்த ஏடிபி ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும். நான் வந்து வச்சுருக்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஏடிபி அதுக்குள்ளே போயிட்டு இந்த exe ஃபைலை எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்த செலக்ட் பண்ணி நான் ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து வாங்கட்டானே. ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா என் ஃபோன் பாருங்கள் ஸ்க்ரீன் கேஸ்டிங் ஆகுது. என்னுடைய ஃபோனில் ஸ்க்ரீன் கேஸ்டிங் ஆகுது. இப்போ நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்னுடைய கம்ப்யூட்டரில் வாட்ச் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்றது டிக் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். தேங்க்யூ.